ஹலோ யோஸ் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024-25 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இதில் உங்களுக்கு வந்து அம்பேத்கர் யூனிவர்சிட்டி மூலிமா நடத்துகிற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா ஓகேங்களா, அதாவது பிஏ எல்எல்பி ஹானர், தென் பிபிஏ எல்எல்பி ஹானர், தென் பிகாம் எல்எல்பி ஹானர், தென் அதே மாதிரி பிசிஏ எல்எல்பி ஹானர் ஓகேங்களா. இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் அதே மாதிரி அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸில் அஃபிலியேட்டட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் வந்து நீங்கள் கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த கோர்சஸ்க்கான உங்களுக்கு கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024 உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற, அதாவது யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா பெருங்கோடியில் இருக்குது. இல்லை இந்த பெருங்கோடி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years இன்டெகிரேட் கோர்சஸ் ஓகேங்களா. பிஏ எல்எல்பி ஓகேங்களா, இந்த ஹானர்ஸ் வந்து தென் பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ், தென் பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ், தென் பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் ஓகேங்களா. இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி, 3 years டிப்ளமோ கோர்ஸ், தென் 3 years பாலிடெக்னிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற பிகாம் எல்எல்பி மஸ்ட்டு வந்து நீங்கள் காமர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துருக்கணும். இல்லை காமர்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வச்சு நீங்கள் 12th நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டி இன்க்ளூடிங் என்ஆர்ஐ கோட்டாக்கு வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். தென் அதர்ஸ்க்கு வந்து 70% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் யூனிவர்சிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும், அதர்ஸ்க்கு வந்து 70% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் மினிமம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜஸஸ், தென் அது ப்ரைவேட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years இன்டெகிரேட் கோர்ஸ் பிஏ எல்எல்பி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்எஸ்சி குவாலிஃபிகேஷன் ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி, 3 years டிப்ளமோ கோர்ஸ், தென் 3 years பாலிடெக்னிக், இதை முடிச்சவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிஏ எல்எல்பி தென் பிபிஏ எல்எல்பி அப்ளிகேஷன்ஸ் வந்து சேம் தான். கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுவோம், ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் கேட்வே பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்லைன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் பண்ண www.tndalU.ac.in இதுதான் வெப்சைட்டு. இல்லை எல்லா அப்ளிகேஷன்ஸ் எலிஜிபிள் கேண்டிடேட் என்ஆர்ஐ கோட்டாக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெக்வஸ்ட் ஃபீ வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான். கேண்டிடேட்ஸ் வந்து பியூர்லி மெரிட் பேசிஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸ் படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் சார்ஜஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு 500 rupees, அதர்ஸ்க்கு வந்து 1000 rupees சொல்லியிருக்காங்க. அதுவே என்ஆர்ஐ கோட்டானா $US வந்து 200 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் ரிஜிஸ்டர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கணும். அதே நீங்கள் தமிழ்நாடு அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 250 rupees, அதர்ஸ்க்கு வந்து 500 rupees சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 31st லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. May 31st லாஸ்ட் டேட் வந்து அதாவது இந்த மந்த் May 31st நீங்கள் அப்ளை பண்ணணும். லா அதாவது 5 years இன்டெகிரேட் கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது இருந்தால் இல்லை இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. தென் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் பை கேஷ், டிமாண்ட் டிராஃப்ட்டு ஓகேங்களா, தென் செக்கு, மணி ஆர்டர் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன்ஸ் பே பண்ணிவிட்டு ரீஃபண்ட் கிடையாது அதையும் சொல்லிட்டாங்க சரிங்களா. தென் அதே மாதிரி எல்எல்பி ஆனர்ஸ் 3 years கோர்ஸு, எல்எல்பி அஃபிலியேட்டடு, தென் எல்எல்எம், சிபிசிஎஸ் 2 years கோர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லேட்டராக வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நம்ம வெப்சைட் போயிடுவோம். வெப்சைட்டில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா. அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சரி மேலேயே இருக்குது. சரி வெப்சைட் மேலேயே அப்ளை ஃபார் லா அட்மிஷன்ஸ் 24-25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பிஏ எல்எல்பி ஆனர்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பிக்கு வந்து ரெண்டு ஒரே இதுதான் சொல்லிட்டுருந்தாங்க. அதே மாதிரி பிசிஏ எல்எல்பி, தென் பிகாம் எல்எல்பிக்கு தனியாக அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க.
அதனால் அந்த இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த இதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் அப்ளிகேஷன்ஸு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, மொபைல் நம்பர், தென் மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், தென் மொபைல் கன்ஃபர்மேஷன், மெயில் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதே மாதிரி உங்களுக்கு அஃபிலியேட்டட் காலேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதில் எந்தெந்த காலேஜஸ் ஃபஸ்ட்டு அஃபிலியேட்டட் காலேஜஸில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். டோட்டலாக வந்து 22 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ்நாட்டில். கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் வந்து அதர் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே சேர்த்து 22 காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 22 காலேஜஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் மேலே கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. இல்லைங்களா? பாஸ்போர்ட்டிக்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பாஸ்போர்ட்டிக்ஸ் எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படி தான் தெரில. இங்கே அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலே. ஓகேங்களா? ஓப்பன் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிட்டுருக்கு. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோட்டோகிராஃப், இந்த ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டு, HSLC மார்க் ஷீட்டு, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான மார்க் ஷீட்ஸு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லாகின், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸாக உங்களை ஃபாதர் நேமு, மதர், கார்டியன் நேமு, ஜெண்டர், ரிலிஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ், தென் காஷ்மீர் மைக்ரேட்டட் இருந்தால் அதுக்கு கேட்டிருக்கு. தென் சிட்டிசன்ஷிப் இந்தியா இல்லை அதர்ஸா, தென் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன முடிச்சிருக்கீங்க, தென் குவாலிஃபைடு பாஸ்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், HSC ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எப்போ பாஸ் ஆகிருக்கீங்க, SSLC மோட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், SSLC மோட் ஆஃப் எஜுகேஷன், தென் மீடியம் கேட்டிருக்காங்க. தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, பின்கோடு, ஃபோன் நம்பர், தென் மார்க்ஸ். ஓகேங்களா? நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அதோட ரேங்கிங் பர்பஸ்க்காக சொல்லியிருக்கிறாங்க. தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி இருந்தால் தென் மதர் டங்கு, தென் ஃபாதர் ஆக்குபேஷன், தென் சிவில் ஸ்டேட்டஸ், டிஸ்ட்ரிக்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா இந்த டீட்டெயில்ஸை கேட்டிருக்கு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு அதாவது 6 to 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். தென் ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸஸ். ஓகேங்களா? BBA நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் சாய்ஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு சைஸஸோட சொல்லியிருக்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 31 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேறு அவங்களே தகவல் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.